ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:30 ஆகுது. ஸோ அச்சுக்குட்டிக்கு வந்து நாளைக்கு வந்து பர்த்டே. ஸோ பர்த்டேக்காக வேண்டி தான் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்து வந்திருக்கோம். வந்துட்டு அச்சுக்குட்டிக்கு வந்து இந்த ஷாப்பில் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதில் எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நேராக நம்ம தஞ்சாவூரில் இருக்க சென்னை சில்க்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் பர்த்டே ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரஃபீஸ் ட்ரெஸ் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சென்னை சில்க்ஸில் வந்து வெளியில் வந்து அந்த கல்யாண சிலையும் அழகாக அந்த பூ போட்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ நம்ம தம்பிக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன் வந்து காட்டிகிட்டே இருந்தாங்க. இது இருக்கிறதா அது இருக்கிறதா இது இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் அச்சுக்குட்டிக்கிட்ட இல்லாத கலர், ஏன்னா எல்லா கலர்லையுமே எனக்கு ட்ரெஸ் வந்திருக்கு. ஸோ தம்பிக்கிட்ட இல்லாத கலரை வந்து பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கலராக. தம்பிக்கு பர்த்டேக்கு முன்னாலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சலாம் நினைப்போம் ட்ரெஸ்லாம் வந்து. ஆனால் எப்படியும் வந்து பர்த்டேக்கு முதல் நாள் தான் எடுக்கிற மாதிரி வரும். அதாவது வேலை வந்து கரெக்டாக அன்றைக்கி நைட்டு தான் போயிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நியூ ட்ரெண்டிங்காக தம்பிக்கு வந்து கலெக்ஷன் இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லி இருந்தோம். அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. அதுலேயுமே அச்சுக்குட்டிக்கு வந்து ஒன்று வந்து ஷர்ட் மட்டும் போட்டு பார்த்தோம். எப்படி இருக்கு மௌனம் பிடிச்சிருக்கா என்னதுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஓடிட்டாங்க கொடுக்குறது, ஓடி போகாமல் உட்காந்துருந்தது. அது கூட உட்காந்துட்டு அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு உட்காந்துருந்தான். அதை நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போகிறேன் பாருங்க. ஃபைனலாக வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சாச்சு. அதை தான் வியர் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம எந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அச்சுக்குட்டிக்கு வந்து ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இல்லை, ஏன்னா அந்த பெல்ட் டைப் வந்து இல்லை. ஸோ இது மாதிரி நான் அச்சுக்குட்டி எடுத்ததே இல்லை. ஃபைனலாக நம்ம இதான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து அச்சுக்குட்டி வந்து சூப்பராக ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. கலர் ட்ரெஸ்லேயே வந்து கிளம்பியாச்சு. அவங்க கிளாஸ் பசங்களுக்கு வந்து கேட்கலாம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே வந்து கேக் நம்ம வந்து ஹனி கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அவங்க அவா தாத்தா கால் பண்ணியிருந்தாங்க பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு. வெளியிலே ஸ்கூலுக்கு வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அச்சு கிளாஸ் கொஞ்சம் யூகேஜி கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எல்லாருமே வந்து கிட்கட் மன்ச் ரெண்டுமே கொடுத்துட்டு எல்லா மிஸ்க்குமே வந்து கேக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து ப்ளஸ் பண்ணி கேக் எடுத்து அச்சு வந்து கேக் ஊட்டி விட்டுருந்தாங்க. பர்த்டே பாய் ஹாய் சொல்லுச்சுமா. தம்பிக்கு எல்லாருமே வந்து விஷ் பண்ணணும், பர்த்டே விஷ் பண்ணணும். ஓகே பாய் சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ பாய். பர்த்டே பாய். இதான் என்னோட காஸ்டியூம் வந்து எனக்கு வந்து எதார்த்தமாக நானும் அச்சுக்குட்டியும் எதார்த்தமாக போட்ட ட்ரெஸ் வந்து எங்கள் 2 பேருக்கு அப்படி மேட்ச் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்தது அவா தாத்தா வீட்டுக்கு போயிட்டு, அதாவது மாமியார் வீட்டுக்கு போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கேக் வெட்டிக்கலாம் அம்மா வீட்டுக்கு இடையில போயிட்டு அப்படி நம்ம வந்தாச்சு. இப்போ ஈவினிங் டைமோட வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து சாமி கும்பிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயா கூட சேர்ந்து கேக் வந்து கட் பண்ணால் கேக் கட் பண்ணிட்டு நேராக நாங்கள் கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் தான் வந்து நான் லாஸ்ட்டில் ஆக்ட் பண்ணி பாருங்க. வீட்டிலே வந்து ஆயா வீட்டிலே வந்து அச்சுக்குட்டி வந்து சூப்பராக வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக வந்து போனது. ஸோ எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அச்சுக்குட்டிக்கு வந்து இது வந்து 5th பர்த்டே செலிப்ரேட். சிம்பிளாக வந்து கேக் வாங்கி நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷமும் அச்சுக்குட்டிக்கு வந்து ஆயா வீட்டில் தான் கேக் வெட்டணும். இந்த வருஷமும் ஆயா வீட்டில் தான் வந்து கேக் வெட்டியிருக்கேன். ஸோ போன வருஷம் வந்து எடுத்த ட்ரெஸ் வந்து நான் லாஸ்ட்டில் ஆக்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஆயா கோயிலுக்கு வந்து பிரசாதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி போய் பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு அச்சுக்குட்டி தான் தண்ணி பாட்டிலாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக கோயிலில் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு பர்த்டே வந்து செலிப்ரேட் சூப்பராக போயிட்டு. ஸோ நீங்கள் அச்சுக்குட்டி வந்து பர்த்டே விஷ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.